அழகுமாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகுமாயே நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வானாலை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்த்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உண்ணாவி போனால் கூடு உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை, வல்ல ஆண்டவரே சுவண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பிரியமானவர்களே, சாலமோன் ஞானி இப்படியாய் அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆம், சங்கீதக்காரர் சொல்கின்றார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தை நம்பிவிடாதபடிக்கு, மனுஷனை நம்பிவிடாதபடிக்கு, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரையே நம்பும் போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அறியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.